எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இருக்கிறதுலையே ஒரு புதுமையான டிஷ் அப்படின்னு சொல்ல மாட்டேன், இருக்கிறதுலையே ஒரு பழமையான டிஷ் இட்லி உப்புமா. இட்லி உப்புமா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். நான் இப்படி தான் செய்வேன். உங்களுக்குலாம் இட்லி உப்புமா பிடிக்குமா? எனக்கு இட்லி உப்புமா தோசைக்கல்லில் செஞ்சால் தான் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு என்ன காரணம்னா, இட்லி உப்புமா அப்போ தான் மொறுமொறுன்னு இருக்கும். அதில் வானல்லாம் கிட்டினா சாஃப்டாக இருக்கும். இட்லி உப்புமா மொறுமொறுன்னு இருந்தால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எண்ணெயும் நிறையா ஊற்றணும், கடலப்பருப்பும் நிறையா போடணும். மஞ்சத்தூள், கடலப்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டுட்டு அப்புறமா இட்லி எடுத்து போட்டுற வேண்டியதான். போட்டு நல்லா கிண்டி அடுப்பை ஃபாஸ்ட்டாக வச்சு நல்லா கிண்டினா சூப்பராக மொறுன்னு இட்லி உப்புமா ரெடி ஆகிடும். இறக்க போகிற நேரத்தில் கொஞ்சோண்டு தக்காளி, கொத்தமல்லி இலை போட்டு வச்சிடலாம். அவசியம் சிம்மில் வச்சு நல்லா மொறுன்னு செஞ்சு பாருங்கள். தோசைக்கல்லில் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல முடியாது, பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது, பிடிக்கும் அவ்வளோதான். ஆனால் நல்லாயிருக்கும். என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும், என் நடு பையனுக்கு. அவருக்கு இன்றைக்கி காலை டிஃபன் இதான். இட்லி ஒரு இடு ஊற்றுனது அப்படியே இருந்துருச்சு, அதை எடுத்து இப்படி பண்ணியாச்சு. உங்களுக்கு பிடிச்சா கமெண்ட்டில் சொல்லுங்கள், இட்லி உப்புமா பிடிச்சவங்க. ஓகே, டாட்டா, பாய்.